அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் சகாக்கள் கூட இன்றைக்கி நான் இணையிறேன். இன்றைக்கி தேவராஜ் அண்ணன், சரவணன், இப்ராஹிம், இது மட்டும் பேர் தெரியுது, மீதி பேர்லாம் பேர் மறந்துட்டேன். உங்களை ஒரு 10 வருஷம் கழித்து இன்றைக்கி உங்களை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாசர் சொன்னார், நிறைய பேர் புது ஆளுங்களாம் வந்திருக்காங்கன்னாங்க. நானும் அங்கேருந்து இங்கே வந்த ஆள் தான். அதனால் உங்களில் ஒருவன் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்ததாக இன்று காலை எங்களோட அழைப்பை ஏற்று 18ஆம் ஆண்டு எடிசன் திரை விருதிற்கு அறிமுக விழாவிற்கு வந்திருக்கிற எனக்கு எல்லாமும் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற டத்தோ ராதா ரவி அவர்களை வருக வருகன வரவேற்கிறேன். அவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. 2005 2006 mytamilmovie.com ஆரம்பிக்கும் போது அப்போது நடிகர் சங்கத்தில் என்னை ஊக்குவிக்கலை. அப்போ அண்ணன் தான் அவன் தமிழ் பேரில் .com ஆரம்பிச்சிருக்கிறான், அதனால் நாளைக்கு தவறாயிடும். அப்போ கேப்டன் தலைவராக இருந்தார். அப்போ இணையதளம் அப்போ 3வது இணையதளம். நான் ஃபஸ்ட்டு கலாட்டா ஆரம்பிச்சிருந்தாங்க, 2வது இந்தியா கிளிக்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க, 3வது mytamilmovie.com. பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர் தான் என்னோடய நிகழ்ச்சியை அந்த இணையதளத்தை துவக்கி வச்சார். அப்போ போகும்போது நடிகர் சங்கத்தில் என்கரேஜ் பண்ணல. அன்றைக்கி என்னை கைப்பிடிச்சி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கணும், இவனை இந்த மீடியா துறையில் வரணும் அப்படின்னு எனக்கு முத கைப்பிடிச்சி உதவி செஞ்சவர் டத்தோ ராதாரேவன். அவர் இல்லாத நிகழ்வே எங்களது தொடர்ச்சியாக இருக்கவே இருக்காது. ஈவன் எங்கள் அப்பா இறந்தபோது கூட ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு எங்கள் கிராமத்துக்கே வந்தவர். அதனால் அவரை ஒரு நன்றியோடு அண்ணனை வரவேற்கிறேன். அடுத்ததாக டாக்டர் CMK ரெட்டி. நான் உலகத்தமிழ் வர்த்தக சங்கம், உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பு ஆரம்பிக்கும்போது கவர்னர்லாம் அறிமுகப்படுத்தி என்னை ஊக்குவிச்சார். இன்றைக்கி பல நாடுகளில் எனக்கு தொடர்பு இருந்தாலும் தமிழ்நாட்டில் கவர்னர்கிட்ட ரொம்ப அறிமுகப்படுத்தி மத்திய அமைச்சர், மாநில அமைச்சருக்கெலாம் அறிமுகப்படுத்தி டாக்டர் CMK ரெட்டியை சேரும். அதனால் அவர் என்னோட எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் இருப்பார். அடுத்தது அம்பிகா மேடம். அம்பிகா மேடம் 2008 தான் மேடம் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும். ஒரு வீடியோ CD ஒன்று வெளியிட்டேன் அப்போது 2009. அப்போ மேடம் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாங்க. அன்றைக்கிலேருந்து அதே ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே ரிலேஷன்ஷிப்பு, அதே உண்மையான அன்பு, நட்பு. இதில் அவங்கள அடிச்சிக்க முடியாது. உரிமையாக பேசுவாங்க, உரிமையாக திட்டுவாங்க. அது திட்டுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, வாங்கிறதுக்கு எனக்கு அன்பு இருக்குது. அவங்களையும் எனக்கு வருக வருகன்னு வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு பப்ளிசிட்டி இல்லாமல் உதவி செய்கிறது அண்ணன் வேல்முருகன். அவர் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். நான் தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே எங்களோட உலகத்தமிழ் வம்சாவளி மாநாடு முடித்து 2 நாள் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒரு கூட்டத்துக்கு நான் அழைச்சிட்டு போனேன். ஆனால் வாங்கின சும்மா அப்படின்னு கூப்பிட்டு போனோம். அங்கே போனால் ஒரு 50 பேர் ஒரு கூட்ட அரங்கு. அந்த அரங்கில் 2 வயசு 3 வயசு கை குழந்தையாக இருக்கும்போது கள்ளத்தூணியில் போய் 30 நாள் 40 நாள் உயிரை கையில் பிடிச்சிட்டு போனவங்களெல்லாம் அன்றைக்கி உருக்கமாக பேசும்போது நான் கண் கலங்கிட்டேன். நானும் ஜான்தன் ராஜன் கண் கலங்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ உருக்கமாக அந்த உலக தமிழர்கிட்ட ஒரு பேரன்பு கொண்டிருக்கிறாரு. அவர் பப்ளிசிட்டி பண்ணல, ஆனால் அவரை பற்றின ரியல் விஷயத்தை நாங்கள் நேரடியாக கண்டோம். வெளிநாடுகளில் இருக்க தமிழர்லாம் அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் அவருக்கு பணம் கொடுக்குறன்றாங்க. ஆனால் பணம் வாங்காமல் இவர் சொந்த செலவு பண்ணுறது ஒரே ஒரு அண்ணன்னா வேல்முருகன் அண்ணன் தான். அது நான் கண்கூடாக பார்த்தேன். இப்போ கூட எலெக்ஷன் நிற்கிறதுக்கு ஒரு தொகுதிக்கு 30 கோடி செலவாகும் அப்படின்ட்டு அங்கே சொல்லும்போது, அண்ணே நாங்களாம் தரோம் அப்படின்னும் போது, நீங்களே கஷ்டப்பட்டு போயிருக்கீங்க, நீங்கள் கொடுத்து நாங்கள் வாழணும்னு இது இல்லை, நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவர்.
அவரும் இந்த நிகழ்ச்சியில் வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை நான் வருக வருக வரவேற்கிறேன். ஜெகன் வந்து லாஸ்ட்டு எங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் இருப்பார். அவரே ஸ்டேஜில் சொல்லுவார், செல்வா சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா அவர் எல்லாரும் ஃபேமிலியாக வருவாங்க அப்படின்னாரு. அதனால் கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர் வந்து எங்களுக்கு ஆங்கர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் எங்களோட அவார்டை வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ட்வீன் பண்ணுறது போகிறது வர்றது இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது, எங்கேருந்து நேமை செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஜெகன். அவரும் வருக வருக வரவேற்கிறேன். விக்ரமன் சார் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். மேலே வாங்க சார். தம்பி வச்சு கீழே அப்படியே எடுத்து. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் ஸ்டன் மாஸ்டர் சில்வா அவர்களுக்கும், டாக்டர் சார் அவர்களுக்கும், வேலுமுருகன் சார் அவர்களுக்கும், ராதாரவி சார் அவர்களுக்கும், நண்பர் ஜெகன் அவர்களுக்கும், அந்தோணிதாசன் அவர்களுக்கும் வணக்கம். எடிசன் அந்த அவார்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து பெஸ்ட் டெபு ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடியோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடியோ, லாஸ்ட் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் 2024க்கான 25 ஓகே பெஸ்ட்டு டெபு ஆக்டர் வாங்கியிருக்கான். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த டைமில் நானும் மலேசியா போகிற மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு ஹெல்த் சரியில்லை, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தேன், அதனால் போக முடியல. பையன் சொன்னால் ரொம்ப கிராண்டாக நடந்தது அப்படின்னு சொன்னால், அது சோஷியல் மீடியாலெல்லாம் ஷேர் பண்ணால் அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கு நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு என் பையனை ரெகக்னைஸ் பண்ணது யாருன்னா டைமண்ட் பாபு சார் தான். அவர் தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டில் வந்து 2024 பிகினிலே அவனுக்கு வந்து அந்த படத்தில் அவார்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சார் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சைமாவில் கூட பெஸ்ட்டு டெபு ஆக்டர் வாங்கிட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அவார்டு இது. எப்படி நமக்கு வந்து ஃபில்ம்பேர் அவார்டு இந்தியாவில் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, நேஷ்னல் அவார்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு எப்படி ஒரு மரியாதைக்குரிய விருதோ, அதை மாதிரி இந்த எடிசன் அவார்டும் நிச்சயமாக ஒரு நல்ல மரியாதைக்குரிய விருது தான். அது கலைஞர் டிவியில் கூட லைவாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. இதில் வந்து ராதாரவி சாரை பற்றி சொல்லணும். ராதாரவி சாருக்கு இயல்பாகவே ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. அது நான் அவர்கிட்ட பல தடவை சொன்னேன். எல்லா மேடைகள்லையும் பார்த்தீங்கன்னா அவர் ஹியூமராக தான் பேசுவார். ஆனால் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், அவர் ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்போம். பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம், பாலச்சந்தர் சார் படம், பொழந்து கட்டியிருப்பார் காமெடியில். அதில் வந்து எங்கள் சின்ன சித்தப்பாவுக்கு பெரிய சித்தப்பா, அதெல்லாம் ஒரு காமெடி அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அந்த படத்தில். அந்த நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அவர் நான் கூட ஒரு படத்தில் வில்லனாக தான் போட்டேன். எனக்கே அது கஷ்டமாக இருந்தது. 2 படத்தில் ரொம்ப நல்ல கேரக்டருக்காக அவரை கூப்பிட்டேன். ஒன்று வந்து வானத்தை போல், அது வந்து சார் பண்ணல, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அது வந்து கடைசி ஆனந்தராஜ் பண்ணார். நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. என் படத்தில் சென்னை காதில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சின்சியர் அண்டு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு நண்பர் ஜெகன். உண்மையிலே அயன் படத்தில் நம்ம மறக்கவே முடியாது. அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கல. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக பெரிய ஒரு உயரத்துக்கு போவார். அது மாதிரி அந்தோணிதாசன் ஆகட்டும், அது மாதிரி ஸ்டண்டு மாஸ்டர் ஆகட்டும். ஸ்டண்டு மாஸ்டர் ரொம்ப பாப்புலர் தான் சில்வா. அதனால் அம்பியா மேடம் என் கூட மரியாதை படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் சக்களத்தை வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது வந்தது. நான் காலேஜில் படிக்கும்போது தான் படிக்காதவன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. அப்புறம் என் படத்துலேயே அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க டைரக்டருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த விருது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பையன் ஒரு படத்தில் 2 படத்தில் நடிக்க போகிறான். எப்படி நீங்கள் பெஸ்ட்டு டெபு ஆக்டர் அவார்டு வாங்கினானோ, ஐ எம் ஷுவர் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு என் பையன் வாங்குவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். 18th இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செல்வா வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடும்போது, ஆக்சுவலி நான் மெட்ராஸில் இல்லை, கேரளாவில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். இப்போ நான் சொன்னேன், கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன், அந்த டேட்டுக்கு முன்னால் நான் மெட்ராஸ் வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். வந்தால் வருவேன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு. அப்புறம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அதில்
ராதா ரவியண்ணன்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராதா ரவியண்ணன் இஸ் லைக் மை ஃபேமிலி. நான் வந்து தமிழ் ஃபீல்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ண நல்ல சில ஆட்கள் ஒருத்தர் ராதா ரவியண்ணன். அண்ட் ஐ லவ் ஹிம் ஸோ மச். நான் வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருக்கும்போது சும்மா வீட்டுக்குள்ளே போய் அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரே ஒரு ஆள் ராதா ரவியண்ணன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் டைரக்டர் விக்ரமன் அவங்க எல்லாம் வரதா சொன்னாங்க. 18வது வருஷம் நான் இங்கே இருக்கேன், வரேன்னு சொன்னேன். கூப்பிட்டதுக்கு நன்றி. வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24ஆம் தேதி என்னோட சின்ன பையன் டாக்டர் ஆகிறதுக்காக ஃபங்க்ஷனுக்காக யூஎஸ் போகிறேன். திரும்பி நான் வந்துட்டேன்னா அந்த டைமுக்கு வந்துட்டேன்னா 24th ஃபங்க்ஷனில் நான் இருப்பேன். இந்தியாவில் இருந்தால் நான் கண்டிப்பாக வருவேன். ஸோ எனிவே கூப்பிட்டதுக்கும் நன்றி, உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதுலேயும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு ரவி அண்ணா வேறு கண்ணை காட்டிட்டாரு. ஸோ அதனால் 3 நிமிஷம் தான். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். 18வது விருது விழாவை நெருங்குகின்ற எடிசன் எடுக்கின்ற இந்த விழாவிற்கு வாழ்த்த வருகை தந்து மேடை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற பெரியவங்க எல்லாத்தையும் வணங்கிக்கிறேன். முன்னாடி இருந்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் ரசிகர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்காக செல்வகுமார் சாருக்கும் எடிசன் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதிகம் படிக்கலை. குழந்தையாக இருக்கும்போது நம்ம அந்த குப்புத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க, மல்லாக்க படுத்திருக்கிற குழந்தை குப்புத்தை ஒன்று கை தட்டுவாங்க, அதை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் தவிர்க்கிற நிலை வரும்போது தங்கம் உடியாந்துரு செல்லம் உடியாந்துருன்னு சொல்லும்போது அது அப்படியே அந்த பாராட்டு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது. அது கலைஞர்களுக்கு கூடுதலானது. நான் கரகாட்ட கலையிலேருந்து வளர்ந்தேங்கிறதுனால நான் ஒரு கிரவுண்டுக்குள்ளே போய் நிற்கிறேன்னா அந்த இடத்துல நான் ஒரு பாடுனா அதுக்கு கை தட்டுறது, நான் இப்போ காமெடி பண்ணால் சிரிக்கிறது, அதுதான் எனக்கு பெரிய பாராட்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த உலக மேடைன்னு வரும்போது இந்த மாதிரி விருது விழாக்கள் தான் அதுக்கு முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் அந்த கலைஞர்கள் வந்து அடுத்தடுத்து திறமையை வளர்த்துக்கணும், அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாராட்டு விழாலாம் நடத்துகிறதா நான் கருதுகிறேன். அந்த மாதிரி இந்த கலைஞர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எடிசன் குடும்பமும் செல்வகுமார் சாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் கௌரவப்படுத்த நினைக்கிற உங்களுக்கு கடவுள் கௌரவப்படுத்துவார் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி வாய்ப்புக்கு. மேடையில் சந்திக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், ஒரு மனைவியோடு தான் இருக்கணும். ஆனால் இந்த எடிசன் இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த பெண்கள் எத்தனை பெண்கள் வந்தாலும் என் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு அவளோட காத்திருக்கிறேன். நன்றி. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எனது முன்னோடிகள் அனைவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேடையின் முன்பக்கமாக அமர்ந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நாங்கள்லாம் இங்கே இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறோம். வளர்ந்து நின்னாலும் அந்த முதல் படத்தினுடைய அவார்டு முதல்ல யார்கிட்ட இருந்து அவார்டு கிடைக்கும், யார்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. பார்த்திங்கன்னா டைரக்டர் முதல்ல சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் டைரக்டர் தவிர மீதி யாராவது ஒருத்தங்களை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நினைப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அது எந்த ஷார்ட் பண்ணாலும் சரி, எந்த படம் பண்ணாலும் சரி. அந்த விஷயத்தை முதல்ல எடுத்து செய்கிற இந்த எடிசன் அவார்ட், இதில் பார்த்திங்கன்னா முதல் அதாவது டெபியூட் அவார்ட்ஸ்னு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் நானும் டெபியூட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படத்தை நான் முதல்ல இயக்குன அந்த படம் சித்திரை செவ்வானம் படத்துக்கு என்னை கூப்பிட்டு முதல் அவார்டு, நிறைய அவார்டு வாங்கியிருந்தாலும் முதல் அவார்டு அவங்க தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செல்வா சார். இன்னும் 18 வருஷம் இல்லை, இன்னும் நிறைய ராதாரவி நான் சொன்ன மாதிரி நிறைய வருடங்கள் இந்த அவார்டை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். நாங்கள்லாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இப்போ ராதாரவி என்ன, விக்ரமன் சார், இவங்க எல்லாருமே, அம்பிகா மேடம், இவங்க எல்லாருமே போட்டு ஒரு பெரிய பில்லர் தான். நாங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி நிற்கிறோம். அண்ணா சொன்னாங்க ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு. அவங்கெல்லாம் ஏற்றி விட்டதான் எங்களை, சின்ன அமௌண்ட்டில் இருந்தவங்கள எங்களை பெரிய அமௌண்ட் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி நாங்கள்லாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழ்ந்தவங்கடா, பட் நீங்கள்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழக்கூடாதுடா, செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்படி பார்க்கணுண்டா தம்பி. அது எப்போவுமே அப்படி தான், அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கும். எனக்கு அறிமுகம் கிடையாது பெருசாக ராதாரவி என்ன.
முதல்ல ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்காக ஃபோன் பண்ணுறானே, நான் அந்த மாதிரி சன் சில்வா ஃபைட் மாறுறேன். சொல்லுங்கள் மாஸ்டர், நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்படியே மனசே குளிர்ந்து போயிடுச்சு. இப்போ வேறு இருந்தால் என்ன விஷயம், எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் முதல் கேட்ட விஷயமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு. ஸோ அங்கேயே என்னோடய வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பாசிட்டிவ். அதாவது அவங்க அப்பா பற்றி பேசணுன்னா நிறைய விஷயம் பேசணும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் அப்பா பற்றி. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு திருவள்ளுவர் மாதிரி அவங்க, ஒரு சித்தர் அவர், அவ்வளோதான். ஏன்னா எப்போவோ பேசின ஒரு டைலாகை இன்னைக்கு கூட எடுத்து போட்டால் கரெக்டாக ஃபிட் ஆகும். இன்னைக்கு இல்லை, அது இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் 50 வருஷம் கழித்து ஒரு பொலிட்டிக்கலுக்கும் சரி, ஒரு பணக்கார வர்க்கத்துக்கும் சரி, ஒரு கீழே உள்ள வர்க்கத்துக்கும் சரி, ஒரு உழைப்பாளர் வர்க்கத்துக்கும் சரி, இப்படி எல்லா இடத்துலையும் அறிவார்ந்த ஒரு நடிகர்கள். இப்போ நிறைய பேருக்கு சொல்கிறாங்கல்ல, சும்மா ஆக்டர்ஸ்க்கு என்னப்பா தெரியும், அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆக்டர்ஸ்னால் அவ்வளோ புத்திசாலியாக, அவ்வளோ ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற ஒரு அறிவாளிகளாக வளர்ந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் அப்படி இருந்து எங்களெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். அவங்களோட உழைப்பில் தான் நாங்கள் இன்றைக்கி செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறோம். அண்ணனோட விஷனுக்கு நன்றிகள். அதே மாதிரி நான் விக்ரம் சார் பற்றி சொல்லணும். சண்டை இல்லாமல் படம் எடுத்து மக்களை மனசில் தொட்டு அள வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில், ஒரு சாங்கில், ஒரு பார்வையில், இப்படி எத்தனையோ விதங்களில் அவங்க வந்து மனசை தொட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் தேவையில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது அவங்க தான். ஆக்ஷன் படம் தேவையில்லை, அத்தனை மக்களையும் தொட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவங்க. ஸோ அவங்களோட சன்னும் நடிக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பெரிய அவார்டெலாம் வாங்குவாங்க. அப்புறம் வேல்முருகனை, அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். டாக்டர் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெகன் கூட வந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசணும், அவர்கிட்ட உட்காந்து பேசும்போதே நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய பாசிட்டிவ். பார்த்திங்கன்னா வந்த உடனே எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி எல்லாரும் என்னென்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பற்றி, இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்தோனி சாமண்ணனை நான் வந்து நேரில் சந்தித்தது இப்போ தான். அதாவது அவருடைய சவுண்டை கேட்டு, அவரோட பாட்டை கேட்டு நிறைய இடத்துல தொண்டை கணத்து கண்ணில் தண்ணியோடு அழுதுருக்கிறேன். ஏன்னா அவர் அப்பாவுடைய அந்த சாங்குக்கு நான் அவ்வளோ பெரிய பிக் ஃபேன். ஒரு அப்பாவை பற்றி இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ஸில் சொல்ல முடியுமா அப்படின்னு சும்மா சொன்னால் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. அந்த வாய்ஸோடு சொல்லி எங்கள் அப்பாவை என்னை பல தடவை எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. அவருக்கு என்னோட நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ எடிசன், அவர் டீம். தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.